பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நத்தம் சாலையில் உள்ள சமுதாய கூடத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக வேலைநிறுத்த போராட்ட ஆயத்த கூட்டமானது நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கொரோனா ஊக்கத்தொகை, குறைந்தபட்ச கூலி, சட்ட ஊதியம், தூய்மை பாரத இயக்க தொழிலாளர்களுக்கு பணி நேர்ந்த நிரந்தரம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டு 6 மாதமாகியும் இதுவரை நிறைவேற்றப்படாததை கண்டித்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், பள்ளி தூய்மை பணியாளர்கள் என 1,40,000 பேர் பணிகளை புறக்கணித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் தொடர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தார். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கிராம ஊராட்சிகளில் 12,525 கிராம ஊராட்சிகளிலும் எந்த பணியும் செய்யாமல் வேலையை புறக்கணித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் முடிவெடுத்துள்ளது. அதற்கான முத்தாய்ப்பாக வரக்கூடிய 22ஆம் தேதி ஜூலை மாதம் சோத்து சட்டியுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது.